ஒன்பதாவது ஆள். இது ஒரு அமானுஷ்ய கதை. அது எல்லோருக்கும் பொதுவான மயானம் ஊருக்கு வெளியே அமைந்திருந்தது. அந்த ஊரைச் சேர்ந்த அனைத்து சமுதாய மக்களுக்கும் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருந்தது. அந்த மயானத்தைச் சுற்றி கம்பவுண்டு சுவர் எழுப்பப்பட்டிருந்தது. அதன் நுழைவாயினின் வலதுபுறமாக பாழடைந்த கட்டடம் ஒன்று இருந்தது. கட்டிடத்தின் வெளியே கரும்பச்சை நிறத்தில் பாசி படர்ந்து ஆங்காங்கே வெடிப்புக்கள் ஏற்பட்டு சுற்றிலும் மரங்கள் வளர்ந்து அந்த இடத்தை ஒரு அமானுஷ்ய சூழலில் வைத்திருந்தது. யாரும் மயான காவல் பணிக்கு வராததால் அந்த கட்டடம் ரொம்ப நாளாக பூட்டியே இருந்தது. சில அசம்பாவித சம்பவங்கள் நடந்த பிறகுதான் அரசாங்கம் அந்த மயானத்தை சுற்றி கம்பவுண்டு சுவர் அமைத்தது. ஆண்டு 1980. நள்ளிரவு 12 மணி. ஒரு கும்பல் நன்றாக குடித்துவிட்டு ஒயின் ஷாப் மூடுவதற்கு முன்பே கையில் சரக்கு பாட்டிலை வாங்கி வைத்து கொண்டு 3 சீட்டு கட்டுகளோடு மயானத்திற்குள் நுழைகிறது. மனசுக்குள் பயமும் இருக்கிறது. இருந்தாலும் சீட்டு விளையாட வேற இடம் இல்லையே. அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த பாழடைந்த கட்டிடத்திற்கு முன்பாக ஒரு மரத்துக்கு கீழே அமர்ந்தார்கள். மண் தரையில் பேப்பரை விரித்து அதன் மேலே சீட்டுக்கட்டை போட்டு அதை சுற்றிலும் வட்டமாக உட்கார்ந்து கொண்டார்கள். சீட்டுக்கட்டை பிரித்து போடு. ஒவ்வொரு கட்டிலும் பிளைன் கார்டு ஒன்று, ஒரு ஜோக்கர் கார்டு ஒன்று இருக்கும். அதையும் தனியாக எடுத்து வை என்று தெளிவாகச் சொன்னான் கொஞ்சமாக குடித்திருந்த ஒருவன். அவன் எப்போவுமே இப்படித்தான். எல்லோரையும் நிறைய குடிக்க வச்சுட்டு அவன் மட்டும் பேருக்கு கொஞ்சமாக குடிச்சிட்டு தெளிவாக இருந்து சீட்டு விளையாட்டில் ஜெயிச்சுட்டு நிறைய பணத்தோடு வீட்டுக்கு போவான். இன்றைக்கும் அப்படித்தான். எல்லோருக்கிட்டையும் நிறைய பணம் இருக்குது. இன்றைக்கி நல்ல வேட்டை தான் நினச்சிக்கிட்டு சீட்டுக்கட்டை குலுக்கி வச்சுட்டு சொன்னான். பெருசு சிறுசு பார்ப்போம், ஆளுக்கு ஒரு சீட்டு எடுத்து போடுங்க என்றான். ஆளுக்கு ஒரு சீட்டு எடுத்து போட்டார்கள். களத்தில் 9 சீட்டு விழுந்திருந்தது. யாருப்பா ராஜா எடுத்தது? அந்த ஆள் அப்படியே உட்காரு, மற்றவங்களாம் பெருசு சிறுசுக்கு ஏற்ற மாதிரி மாறி உட்காருங்க. ஐயோ, மறுபடியும் எழுந்திரிக்கணுமா என்று எரிச்சலுடன் எந்திரித்து மாறி உட்கார்ந்தார்கள். இந்தாப்பா 3ஆம் நம்பர் எடுத்த ஆள் சீட்டை கலைச்சி போடு. போடுறேன். மொத்தம் 9 கையா? ரம்மி விளையாட்டில் மொத்தம் 9 கை இருந்தால் தான் ரொம்ப த்ரில்லாக இருக்கும் என்றான் சீட்டை கலைச்சி போடுபவன். அப்போதுதான் மண்டையில் உரைத்தது அந்த கொஞ்சமாக குடித்திருந்தவனுக்கு. நம்ம கும்பல் மொத்தம் 8 பேர் தானே, 9வது ஆள் எப்படி வந்தான்? நாமளும் கவனிக்கலையே என்று நினைத்தபோது நாய்கள் குறைக்கும் சத்தம் கேட்டது. பீதியோடு தன் சகாக்கள் மூஞ்சியை ஒவ்வொரு ஆளாக பார்த்து கொண்டே வந்தான். 7 பேரும் தலையை தொங்க போட்டு பீர் குடித்து கொண்டு புகையை வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் விட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு உருவம் மட்டும் புகையை, அதுவும் சிகப்பு கலர் புகையை காதுகள் வழியாக விட்டுக்கொண்டு கண்கள் இரண்டும் கருவிழிகள் இல்லாமல் வெள்ளை பல்பு போல் எரிந்து கொண்டிருக்க மூக்கையும் வாயையும் கொடூரமாக திறந்து, தெரிஞ்சு போச்சா? இப்போ சீட்டை கலைச்சி போடவா இல்லை வேணாவா என்ற கரகரத்த குரலில் கேட்டது. அந்த கொஞ்சமாக குடித்தவன் வாயில் இருந்த ரத்தம் ஒழுக நெஞ்சை பிடித்து கொண்டு அப்படியே கீழே சரிந்தான். அதற்கப்புறம்தான் அந்த உருவம் மற்ற 7 பேரையும் பார்த்தது. அவர்கள் பெருசாக இதை கண்டுகொள்ளாமல் போதையில் தரையை பார்த்தவாறு முனகிக் கொண்டிருந்தார்கள். உடனே அது அந்த பாழடைந்த கட்டிடத்திற்குள் உள்ளே சென்று மறைந்தது. அந்த சம்பவம் நடந்து முடிந்தவுடன் போலீஸ் விசாரணையில் இறந்தவருக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக்கினால் மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்றும், நேற்று இரவு ஏதாவது வித்தியாசமாக பார்த்தீங்களா என்று இறந்தவர்கள் அந்த 7 தோஸ்துகளிடம் விசாரித்ததில் அப்படி ஒன்றும் நாங்கள் பார்க்கலையே என்று ஆணித்தரமாக கூறியதால் அந்த கேஸின் ஃபைலுக்கு நாடா கட்டி மூடி வைக்கப்பட்டது. ஆனால் அவர் இறந்தது அங்கே உள்ளே பேய் அடித்துத்தான் என்று இன்னும் ஊருக்குள் பல பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள்.